நாங்க கிளைமேக்ஸ்ல ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும். திருப்பியும் அந்த கேரக்டர் வந்து அந்த கணவனோட குடிகார கணவன் திருந்தி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போய் சேருவாங்க அவங்க கூட. அவங்க வந்து கோவப்பட்டு வெளியில வந்ததே வந்து என்னோட வாழ்க்கைய 10 வருஷமா நான் தொலைச்சிட்டேன் உன் கூட இருந்து. நீ குடிச்சு குடிச்சே எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு போனவங்க. பட் அவங்களுக்கு குடிதான் பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. குடியும் ஒரு பிரச்சனையா இருந்தது. அந்த குடினால அவரு பல விஷயத்த சரியா செய்யலங்கிறது தான் அந்த பெண்ணோட பிரச்சனைங்க. சோ அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் திருந்திட்டாருங்கிறத அவங்க வேலிடேட் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்து நான் திருப்பியும் சேர்ந்து வாழ முடியும். நான் வந்துட்டேங்கிறதுக்காக நான் அப்படியே தள்ளி இருக்கணும்னே அவசியம் கிடையாது. இப்ப திரும்பி வராரு அப்படின்னா நான் இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் பாட்டில் ராதா ப்ளே பண்ற வரைக்கும் எனக்கு தோணல. சோ நான் வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எங்களுக்குள்ள போச்சு. இல்ல சார் நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க அவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க. 10 வருஷம் அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிருச்சுன்னு. நான் இப்போ இருந்தா நான் போய் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாரு டைரக்டர். நீங்க சன்ஸ்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. பட் பாட்டில் ராதால வந்து அந்த கேரக்டர் கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் வேர்ல்டுக்கு காமிக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஒருத்தங்க திருந்துறாங்க அப்படிங்கும்போது 2வது வாய்ப்போ இல்லாட்டி 3rd டைமோ 4th டைமோ கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம கேட்கிற விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒருத்தங்க தண்ணியே அது வந்து திருத்தி நான் திரும்பியும் திருந்திட்டேன். நான் சந்தோஷமா உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு வந்து கேட்கும்போது அந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். நம்ம டிசைட் பண்ணிட்டோங்கிறதுக்காக அப்படியே நான் பிடிச்ச முயலுக்கு 2 காலு தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க வேண்டாம். அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு நான் பாட்டில் ராதாலேருந்து நான் கத்துக்கிட்டேன்.